ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல்ல யாருக்குமே பெருசா தெரியாத ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு வில்லேஜ்ல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். அதுவும் ரொம்ப யூனிக்கான ஸ்டேல தான் நம்ம ஸ்டே பண்ண போறோம். வாங்க இந்த ஸ்டேக்கு எப்படி ரீச் ஆகுறது, இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க, இதோட பிரைஸ், ஃபுட், அப்புறம் நியர்பை வேற என்னென்ன சைட் சீயிங் இருக்கு, முக்கியமா நைட்ல என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்றோம் அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதுவும் 5 to 6,000ல ஒரு பிளேஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. டிராவல் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசார்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். கொடைக்கானலுக்கு போற வழியில ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி பிரகாசபுரம் அப்படின்ற ஒரு ஏரியால தான் எக்ஸாக்ட் லொகேஷன். கூகுள் லொகேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா கோடை அட்வென்ச்சர் ஸ்டேயோட புதுசாக ஓப்பன் ஆகிருக்க வுட்டோன் ஹவுஸ் தான் இது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கோடை அட்வென்ச்சர் ஸ்டே கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. லைக் டார்மெட்ரி, ஃபேமிலியாக வந்து சிட்டிக்குள்ளே வந்து ரூம்ஸ் வேணும், இல்லை கப்புள்ஸாக வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து கொடைக்கானலில் புக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான ஸ்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ஸ்டேவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து சைட் சீயிங்க்கு தனியாக கேப் எல்லாமே வந்து லோ காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே வந்து இவங்ககிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேக்கேஜாக வந்து கேட்டாலும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசார்ட் வந்து மலைக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனாலே என்னவோ தெரியல, எப்போதுமே இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டியாகவும் ரொம்ப குளிராகவும் இருந்துச்சு. ஒரு சில டைம் லேப்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன், அதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரோட வரீங்களோ, அதாவது உங்கள் கேங் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, இல்லை ஃபேமிலியோட வரீங்க, இல்லை நீங்கள் கப்பலாக மட்டும் வரீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் நீங்கள் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவீங்க. அதனால் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப ப்ரைவேசியாக நீங்கள் வந்து தனியாக வைப் பண்ணலாம். இங்கே ஒரு 10-11 o'clock வந்து செக்இன் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு உங்களோட சைட் சீயிங் எங்கெங்கே போகணுமோ அதெல்லாமே போயிட்டு வந்துட்டு திருப்பி ஈவினிங் வந்து அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்து தாராளமாக 6 பேர் வரைக்கும் படுக்கலாம். இந்த இது கட்டிலில் 3 பேர், இங்கே 2 பேர், எக்ஸ்ட்ரா பெட் அங்கே இருக்குது. அதை போட்டோன்னா கீழே போட்டோன்னா 6 பேர். இன்னொரு ஆட்ரஸ் போட கூட 7 பேர் கூட தாராளமாக படுத்துக்கலாம். டிவி இருக்குது. அப்படியே வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு கபோர்ட் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக வுட்டு நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த வியூலாம் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நல்லா ஈரமே பளிச்சுன்னு அடி இருக்குது. நம்ம படுத்துக்கிட்டே அழகாக வியூ பார்த்துட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். எங்கே பார்த்தாலும் நல்லா க்ரீனிஷாக. அண்ட் முக்கியமாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டம்ளரு, அதுக்கப்புறம் வந்து கெட்டிலு, சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு, கிளாஸு, டீ குடிக்கிறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு மிரர் நல்லாயிருக்கு. அப்புறம் எனக்கு இந்த டிசைன் வந்து நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நைட் டைமில் இந்த இடத்த பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்மளோட பிளேஸ்லேருந்து சும்மா அப்படி வெளியே வந்து நின்னாலே உங்களுக்கு கொடைக்கானலோட சிட்டி வியூவான ஜுவல் பாக்ஸ் வியூ வந்து உங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப கிளியராக தெரியும். உங்களுக்கு ஏதோ நைட்டில் அந்த மின்மினி பூச்சிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்க்கறதுக்கு செம்ம பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நிறைய அனிமல்ஸை நீங்கள் ஸ்பாட் பண்ணலாம். எல்லாமே வந்து ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய பார்க்கலாம். நாங்கள் இங்கே பார்த்தது வந்து 2 பைசனும் ஒரு டியரும் மட்டும் தான் பார்த்தது. ஆமாம், வேறு எதாவது இருக்கா பாருங்க. வேறு எதாவது மாட்டுது அதே மாதிரி மான் மாதிரி. ஆனால் சரியான குளிர்ண்ணா, நடுக்குது. என்னதுண்ணா? ஏ ஆமாப்பா, அதோ பளிச்சு பளிச்சு இதாகுது, நவருதான் ஓடிச்சுண்ணா. எங்க எங்க பொறுப்பு எங்க கீழே வருமா? அனிமல்ஸ்லாம் வருமே, அப்போ வந்து சேஃப்டிக்கு என்னடா அப்படின்னு யோசிக்கவே தேவையில்ல. இங்கே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 100% இந்த இடம் வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரியான குளிர், பயங்கரமாக உடம்புலாம் நடுங்குது. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. நார்மல் கொடைக்கானலில் இருக்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கூலிங்காகவே இருக்குது.
நான் வந்து இது ரொம்ப கொஞ்சம் டவுனில் இருக்குது, ஒரு கிராமம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலை, அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்ணுற இடம், உருளைக்கிழங்கு சாகுபடி இந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதனால் வந்து இங்கே அப்படியே ஷிவரிங் ஆகுது, அந்த அளவுக்கு வந்து நடுங்குது இங்கே. ஆன் அடிஷ்னல் பேசிஸ் இங்கே என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வந்து இவங்களோட மெனு இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி சாப்பாடு கேட்குறீங்களோ இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. நாங்கள் இங்கே வந்து சிக்கன் கறி, சப்பாத்தி, ரைஸ் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாவம் அவர் கஷ்டப்பட்டு சமைச்சு தந்துருக்காரு. இல்லை சொல்லாமல் ரசம் வேறு எடுத்துருந்துருக்காப்புல மனுஷன் வேறு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பயங்கரமான நல்ல ஒரு சூப்பரான கேர்டேக்கர். இப்போ என்னென்ன மெனு இருக்குன்றத நம்ம பார்க்கலாமா? அது கூட கீழே வச்சுருவோம். சுத்தரி வேணுமாண்ணா? கெட்டில் போடுறேன். என்னென்ன ஃபுட்டுன்னு பார்ப்போமா? ரசம், சிக்கன் குழம்பு, நம்ம அண்ணனுக்காக இட்லி, அப்புறம் எனக்கு ஒயிட் ரைஸ். வா, இந்த குளிருக்கு ஒரு பிடிக்கிறோம் இன்னைக்கு. சாப்பாடு சீரியஸ்லி சொல்கிறேன், செம்ம சூப்பரான சாப்பாடு. நைட்டு இந்த குளிருக்கு அதுவும் வந்து நல்ல காரசாரமாக ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. வா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஹோம்லி ஃபுட். ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப செட்டில்டாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. சுடுது, குளிருக்கு சூடாக சாப்பிடும்போது இன்னும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இது எல்லாமே இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஹோம் ஃபுட், அப்படி தான் இருக்கும். குளிருக்கு வளர்றேன். முக்கியமாக சிக்கன் பீஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இது இல்லாமல் இவங்களே வந்து நைட் சஃபாரி, கேம்ப் ஃபயரு, அதுக்கப்புறம் மியூசிக்னு எப்போதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்கேஜிங்காகவே நம்மளை நைட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே வந்தீங்கன்னா நைட் சஃபாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே நின்றுருக்கும் போதே இவ்வளோ அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறோன்னா, நைட் சஃபாரி போய் பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 8 மெம்பர்ஸ் வரைக்கும் வந்து அகாமடேட் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 6 மெம்பர்ஸாக வரீங்க அப்படின்னா per head வந்து 800 தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் கப்பலாக வரீங்க அப்படின்னா 2 பேருக்கு 2500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த 800 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டேக்கான காஸ்ட் மட்டும்தான், அதில் ஃபுட் எதுவுமே இன்க்ளூட் ஆகாது. இந்த ஸ்டே வந்து யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கப்புள்ஸ் பெருசாக ரொம்ப க்ரௌடு இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு சூப்பரான ஒரு ஊரில் தங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கான லொக்கேஷன் தான் இந்த பிரகாசபுரத்தில் அமைஞ்சிருக்க இந்த உடன் ஹவுஸ். ஒரு வாட்ச் டவர் மேலே ஒரு உடன் ஹவுஸ் கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டே லொக்கேட் ஆகிருக்கும். இங்கேருந்து நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் காடு, மலை, நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலில் யூனிக்கான ஸ்டே, அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காகவே தேடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நம்மளோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். உங்களோட ட்ராவல் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ்க்கு ஏதாவது எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை கைட் பண்ணுறேன். டாட்டா.